பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் பேசுறேன். சமீபத்துல நவகிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியான சனி பகவானுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடந்து முடிந்தது. வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்குறதுக்கு காத்திருக்கார். பொதுவா நவகிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது தீய பலன்களையும், பாவ கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது சுப பலன்களையும் அருளும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே மீன ராசியிலே வக்ரகதியில வராரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனியினுடைய வக்ரகதியில ஒரு சில ராசிகள் முக்கிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிற ராசியில முக்கியமான ராசி ரிஷபம்னு கூட சொல்லலாம். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா, கடந்த ஒரு சமீபத்துல 1.5 வருஷமா அந்த நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி ரிஷபம். ஏன்னா 4வது வீட்டுல கேது வந்ததுல இருந்தே ஒரு சூனிய வச்ச வீட்டுல வாழ்ந்தா எப்படி இருக்கும்பா, உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வீட்டுக்கு போனாலே ஒரு சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கலாம்னு பொழுது வீட்டுல இருக்கிற 10 பஞ்சாயத்தை கேட்டாலே இன்னும் எனக்கு தூக்கம் வர மாட்டேதுங்க. மனசு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலையோடவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா புலம்பிட்டு இருக்கிறத என்னால இதயபூர்வமா உணர முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே அன்பை கொடுத்துட்டு, பாசத்தை கொடுத்துட்டு, அடுத்தவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு கடைசியில என்ன குற்றவாளின்னு சொல்லும் பொழுதும் அல்லது என்ன புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சு பேசும்போதும் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலியை ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றத மறுக்கவே முடியாதுங்க. உங்களுக்காகவே இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வக்ரம் அடைகிறார். சனி லாபத்துல வக்ரம் அடைஞ்சாலும் ரிஷபராசிக்கு 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. மெயினா அப்பாவடி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். வேலை, தொழில், பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை சனி பகவான் சரி செய்வார். பைனான்சியலி இருந்து வந்த கிரஷர்ஸ் எல்லாம் சரியாகி கொஞ்சம் பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் வரும். இதுல ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயமான மன நிம்மதியா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி கண்டிப்பா தரும். சார், எதை பேசினாலும் பிரச்சனையா இருக்கு சார், நான் என்ன சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு, நான் ஒண்ணு சொன்னா வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு, அல்லது பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டுது, அல்லது அதுவே நீங்க ஆணா இருந்தீங்கன்னா மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கருத்து மோதலோடவே வீட்டுல போயிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய வாக்குக்கும் வார்த்தைக்கும் மதிப்பு தருவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்கள்ல அந்த பர்சனல் லைஃப்ல நிறையவே டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்தாங்க. சார், காதலிச்சாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட பிரச்சனை, நம்ம நேர்மையா உண்மையா பழகினா கூட நம்மள அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்காரர் கூட நான் பண்ற ஒரு முக்கியமான விஷயத்த கூட அங்கீகரிக்கல, அல்லது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா நிறைய புலம்பல்களை ரிஷபராசி சமீபத்துல அனுபவிச்சிருப்பீங்க. வெளியில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் கூட உங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்படிதான் உங்களுடைய காலம் நகர்ந்து போச்சு. பட் இந்த வக்ரசனி காலகட்டங்கள்ல அந்த கவலைகள் எல்லாமே மாறும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் காதலும் பற்றும் அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது ஒரு உறவு முறைக்குள்ள போய் நீங்க மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம இருந்தா அதுல ஒரு நிம்மதியா வெளியே வந்துட்டு ஒரு உங்களுக்கான வாழ்க்கையை தொடங்குவீங்க. அதே மாதிரி யாராலையாவது நான் ஏமாற்றப்பட்டேன் சார், அந்த வழி என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னா ஆண்டவ புண்ணியத்துல அந்த வழி மாறும். புருஷ முண்டாட்டிக்குள்ளேயே புரிதல் இல்ல, எங்களை விமர்சனம் பண்றாங்க, அடுத்தவங்களால பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கஷ்டங்களும் கவலைகளும் கடவுள் புண்ணியத்துல மாறும். இதே மாதிரி தொழில், சுய தொழில்கள் ஏதாவது தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சுய தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. 3வது நபர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த PR ரிலேட்டடா பிரச்சனையில இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த PRல சிக்கல்கள் சரியாகும். பல வெளிநாட்டுல இருந்துட்டு லே ஆஃப் பண்ணிடுவாங்களா, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா, அல்லது வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறவங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக வேலையில உங்களெல்லாம் யாரும் அனுப்ப முடியாது. உங்களுக்கு கடவுள் அதே இடத்துல அற்புதமான ஒரு பொறுப்பு, பதவி, புகழை கொடுப்பார். அப்படியும் சில பேர் லே ஆஃப்ல நீங்க வெளியில வந்தாலும் இதை விட ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பை ரிஷபத்துக்கு கடவுள் ஏற்படுத்த போகிறார். ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கிறது. மனம் சாந்தமடையும், சில முடிவுகளை எடுத்து அதுல வெற்றி பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பம் எல்லாமே சரியாகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் தடை இல்லாம நடக்கக்கூடிய நிலையை கடவுள் ஏற்படுத்த போகிறார். படிக்கிறவங்களா இருந்தா கல்வியில் நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி மெயினா இந்த 3வது நபர்களால் நிறைய அழுத்தமும் நெருக்கடிகளும் ரிஷபராசி அனுபவிச்சது, அது எல்லாமே சரியாகும். விலகியவர்கள் விரும்பி வருவாங்க, உங்களை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நேத்திக்கு ரொம்ப நெருக்கடி அழுத்தம் கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு சாந்தமா விலகிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான்
முக்கியமானதா ரிஷபத்துக்கு பார்க்கணும்னா, அந்த 4வது வீட்டுல கேது சொன்ன சூனியம் வச்ச மாதிரி இருந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா, அந்த சர்ப்பமனை தோஷம் ஆட்டி படைக்குது உங்களே சொல்லலாம். தாய் ஆட்டி படைக்கும், மனை ஆட்டி படைக்கும், செய்யற தொழில் ஆட்டி படைக்கும். சில பேர் எங்கேயாவது கிளம்பி ஓடிடலாமா அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டமும் கவலைகளும் கண்டிப்பா இந்த சனி வக்ர காலத்துல மாத்தி கொடுக்குங்க. வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், பல பேருக்கு வீடு அமையும். வீடு அலைச்சலா இருக்கு அல்லது வீடு கட்டி கட்டி பெண்டிங்ல நிக்குதுங்கன்னா பினிஷ் பண்ணி முடிச்சிருவீங்க. லோன் ஏதாவது உங்களுக்கு ப்ராசஸ்ல இருந்துச்சுன்னா சூப்பரா சக்சஸ் ஆகி உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல அந்த வீட்டை வாங்கிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். வாகன விபத்துகளும் பழுதுகளும் குறையக்கூடிய நிலையை கடவுள் தருவாரு. மெயினா கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடியதா இருக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிற ரிஷபராசிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ரிஷபம் மெயினா எதிர்பார்த்தது என்னோட அன்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, நான் உண்மையா நேசிக்கிறேன், உணர்வா இருக்கேன், நேர்மையான வழியில இருக்கேன், கடைசியில என்ன போய் இப்படி விமர்சனம் பண்ணா மனசை எப்படிங்க தாங்கிக்க முடியும் அப்படின்னா புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தகுதியான அன்பு உங்ககிட்ட கிடைக்கும். உங்களுக்கு அன்பானவர்கள் உங்களை நேசிப்பார்கள். அன்பான உறவுகள் உங்களை வந்து சூடும். இது எல்லாத்தையும் சனி வக்கரம் கொடுக்க போகிறது. மெயினா கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாத கடனை இந்த வக்கர காலத்துல அடைக்க போறீங்க. நீங்க கொடுத்துட்டு வராத பணம் உங்களுக்கு திருப்ப வரப்போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பட்டத்தையும் பதவியையும் பெயர் புகழையும் சனி வக்கரம் நிச்சயமாக கொடுக்கும். அரசு துறை வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணா பரீட்சை எழுதுங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். அல்லது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூல பிராப்தம் கிடைக்கும். அரசியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பும் பதவியும் புகழையும் கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்தது லாபம். இதுக்கு முன்னாடி என்னதான் வந்தாலும் பத்தலைங்க, தேவையில்லாத செலவு போயிட்டே இருந்துச்சு அந்த 5 மாசமா, வீண் வரைய செலவா போச்சு அப்படின்னு புலம்புனவங்களுக்கு எல்லாம் சுபவரைய செலவுகள் குடும்பத்துல நடக்கும். தெய்வ வழிபாட்டாலும் வெளிநாட்டு பிரயாணங்களாலும் அடிக்கடி ஏற்படக்கூடிய பயணங்களாலும் ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. ஒட்டுமொத்தத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஒரு அனுகூலத்தை மாற்றத்தை தர அடிப்படையில இருக்கு. சோ எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகும்போது, செல்ஃப் டிரைவ்ல போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்ன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். தாயினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா செலுத்தணும். இரவு நேர பயணங்கள்ல போகும்பொழுது அப்பப்போ சில பேர்த்துக்குலாம் சர்ப்பம் கண்ணுல தெரியும். இந்த பாம்பு வண்டியில குறுக்குல போகும், அல்லது எங்கேயாவது நீங்க அடிக்கடி கண்ணுல பாத்துக்கிட்டே இருப்பீங்க, அல்லது கனவு வரும், அல்லது மேல ஸ்கின் டிசீஸ் மாதிரி எல்லாம் சில நேரங்கள்ல வரும். அதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல, தொழில் எல்லாம் கொஞ்சம் இந்த நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்போது சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும். அதுல கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நீங்க போனாலே போதும். இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லணும், கவனமா இருக்கணும்ன்றதை தாண்டி ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ நீங்க தொடங்கினா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. சோ இன்னையில இருந்து உங்களுக்கான லைஃபை நீங்க சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த முருகனே உங்க கூட இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். எந்த வழிபாடை செஞ்சா இந்த வக்ர பயிற்சியில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ 6 முக நாயகனை 6 அகல் தீபம் ஏற்றி வச்சு மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணி, முருகா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடு கடவுளே, எனக்கு நிம்மதி அமைதியை கொடு அப்படின்னு கேளுங்க. சத்தியமா அந்த முருகப்பெருமான் 100 மடங்கு கொடுப்பாருங்க. சோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.